கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தவிக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். கடந்த சனிக்கிழமை இரவு கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக வந்த அதிக கூட்டம் காரணமாக நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த உயிரிழப்பிற்கு பிறகு நடிகர் விஜய் தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அவர் மேற்கொண்டிருந்த அந்த சுற்றுப்பயணத்தில் ஏற்பட்ட 41 பேரின் உயிரிழப்பு தொடர்பாக விஜய் பெரிய அளவில் எந்த விளக்கமும் வழங்காமல் இருந்தார். பெரிய அளவில் அவர் வீட்டை விட்டு வெளியிலும் செல்லவில்லை. தன்னுடைய நீலாங்கரை வீட்டுக்கும் பட்டினப்பாக்கம் வீட்டிற்கும் மட்டும் ஒரு முறை சென்று வந்தார். அதற்கு இடையிலே சில இழப்பீடுகளை அறிவித்து இந்த சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இழப்பீடு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு தன்னுடைய ஒரு பதிவை மட்டும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த சம்பவம் தொடர்பாக குறிப்பாக தன்னை நோக்கி முன்வைக்கப்பட்ட அனைத்து விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையிலே கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடம் கொண்ட காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியிலே விஜய் தன்னுடைய வழக்கமான பாணியில் இல்லாமல் மிகவும் சோர்வோடு தளர்வோடு பேசக்கூடிய வகையிலே ஒரு சில இடங்களிலே நான் தழுதழுக்க பேசக்கூடிய வகையிலாக அந்த காணொலி இடம்பெற்றிருக்கின்றது. அதன்படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லும் பொழுது ஏற்கனவே ஏறக்குறைய 5 மாவட்டங்களில் நான் என்னுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தை நடத்தி முடித்து விட்டேன். ஆனால் எங்கேயும் இது போன்ற ஒரு குளறுபடி ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. கரூரில் மட்டும் என்னுடைய பிரச்சாரத்தின் பொழுது அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? கரூர் மக்கள் இந்த உண்மையை அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த உண்மையை அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கரூரில் அந்த சம்பவம் நடந்ததற்கான காரணம் என்ன என்பது கரூர் மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். உண்மையிலேயே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களே முன்வந்து பேசக்கூடிய அந்த கருத்துகள் கடவுளே இறங்கி வந்து பேசுவது போன்று எனக்கு தெரிகின்றது என்ற ஒரு தகவலை விஜய் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முதலமைச்சரை குறிப்பிட்டு சிஎம் ஸ்டார் அவர்களே, உங்களுக்கு என்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்னை நீங்கள் நேரடியாக சந்தித்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய கட்சி நிர்வாகிகள் மீது, என்னுடைய கட்சிக்காக சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடியவர்கள் மீது நீங்கள் அந்த எஃப்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள். அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நீங்கள் கைவிட வேண்டும். என்னோடு நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தால் என்னை நீங்கள் வந்து சந்திக்கலாம். நான் வீட்டில் இருப்பேன், இல்லை என்றால் அலுவலகத்தில் தான் இருப்பேன் என்று முதலமைச்சரை நோக்கி குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த சம்பவம் நடந்த பொழுது எல்லா கட்சி தலைவர்களும் அதிமுக, திமுக என்று ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி சென்று அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார்கள். உயிரிழந்து போன உடல்களை எல்லாம் உடனடியாக வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான முயற்சிகளை கட்சி வேறுபாடு பார்க்காமல் தமிழக வெற்றி கழகத்தை தவிர தமிழ்நாட்டிலே பதிவு பெற்ற அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களை ஈரோட்டிலே உடனடியாக அந்த கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவத்திற்காக கரூருக்கு விரைந்து சென்று அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் கரூருக்கு விஜய் ஏன் செல்லவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கான பதிலையும் விஜய் தற்பொழுது கூறியிருக்கின்றார். அதாவது அந்த சம்பவம் நடந்த பொழுது நானும் ஒரு மனிதன் தான், எனக்கும் உடனடியாக கரூருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் நான் அந்த இடத்திற்கு செல்லாததற்கு காரணம், நான் மீண்டும் அங்கே திரும்பி சென்றால் அதை முன்வைத்து ஏதேனும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், அசாதாரணமான ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் கரூருக்கு செல்லாமல் வந்தேன் என்று தற்பொழுது விஜய் தன்னுடைய கரூர் பயணத்தை ஏன் மேற்கொள்ளவில்லை, அந்த 41 உயிர்கள் உயிரிழந்த பொழுது உடனடியாக ஏன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மட்டும் கரூர் செல்லவில்லை என்பதற்கான காரணத்தையும் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காணொலியின் மூலமாக வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்திற்கு ஆதரவாக, அதாவது தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு தனக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக விஜய் பதிவிட்டிருக்கின்றார். கரூரிலே இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தால் 41 பேர் உயிரிழந்த பிறகு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் எல்லாம் விஜயை கைது செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அவரும் ஒரு மனிதர் தான், அவர் இப்பொழுது எந்த மாதிரியான மனநிலையில் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற கேள்விகளை நீங்கள் தவிர்க்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் கூட இப்பொழுதைய சூழ்நிலையில் விஜயை நாம் குற்றம் சொல்ல முடியாது, காவல்துறை முறையாக பாதுகாப்பை வழங்கவில்லை என்பது உட்பட காவல்துறை சார்ந்த ஒரு சில விஷயங்களை சுட்டிக்காட்டி அதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று விஜயை இந்த தருணத்திலே யாரும், அவர் ஏற்கனவே மன வருத்தத்தில் இருப்பார், மேலும் மேலும் அவரை வருத்தப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லியிருந்தார். அதுபோன்று எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் விஜய்க்கு இந்த சம்பவத்திலே தொடர்பு இல்லை, அவர் மீது பெரிய அளவில் எந்த குற்றமும் இல்லை,
ஒரு சில குளறுபடிகள் இருக்கலாம். விஜயினுடைய தேர்தல் பிரச்சார வடிவத்திலே சில மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தவிர முழுக்க முழுக்க விஜயை மட்டுமே இதற்கு காரணமாக சொல்லிவிட முடியாது. அது மட்டுமல்ல, இப்போது இருக்கக்கூடிய அந்த மனநிலையிலே விஜயை தற்பொழுது நேரடியாக குற்றம் சுமத்துவதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை மனிதாபிமானத்தோடு முன்வைக்கக்கூடிய வகையிலே அவர்கள் பேசியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த தலைவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் இந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தங்கள் கட்சியின் நிர்வாகிகள் மீது ஏன் வழக்கு இவ்வாறு தொடரப்படுகின்றது என்ற கேள்வியினை எழுப்பியிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய், காவல்துறை ஒதுக்கிய இடத்திலே நாங்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டோம் என்பதை தவிர வேறு என்ன தவறு செய்தோம், எங்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது, பொதுமக்களுக்கு இது போன்ற எந்த விதமான ஒரு அசாதாரண சூழலும் ஏற்பட்டுவிடக் கூடாது, பாதிப்புகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறையிடம் நாங்கள் அரசியலை கடந்து எந்த இடத்தில் அவர்கள் கூடினால் பாதுகாப்பாக இருக்குமோ அந்த இடத்தை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அவற்றையெல்லாம் அவர்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை. கரூரில் அந்த கூட்டத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிரிழப்பு மரணத்திற்கான காரணம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் கரூர் நகர மக்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார்கள். அது கடவுளே வந்து பேசுவது போன்று எனக்கு தோன்றுகின்றது என்று விஜய் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இதற்கு பிறகும் நான் வலிமையோடும் தைரியத்தோடும் என்னுடைய அரசியலை தொடர்ந்து முன்னெடுப்பேன் என்று தன்னுடைய பேச்சினுடைய அந்த உரையில் இறுதியாக விஜய் சொல்லியிருக்கின்றார். எனவே பலரும், குறிப்பாக விஜயினுடைய திரைப்பட வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டது, விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையும் இத்தோடு முடிந்து விட்டது என்று முக்கியமான திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய விமர்சகர்கள் எல்லாம் கூட தற்போது பதிவிட தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் விஜயினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? விஜய் இந்த 41 உயிர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு வந்ததால் பறிபோய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியலை விட்டே வெளியேறி விடுவாரா என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டி எழுதி கொண்டிருந்த நிலையில் விஜய் அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை தன்னுடைய இந்த உரையின் மூலமாக உறுதிபட எடுத்து கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக இருந்ததை விட என்னுடைய அரசியல் இனி தைரியமாகவும் துணிச்சலோடும் வலிமையோடும் இருக்கும் என்ற ஒரு தகவலையும் விஜய் கூறியிருக்கின்றார். மேலும் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் ஏற்கனவே பதிவிட்டிருந்த பொழுது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு வழங்குவது, உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இழப்பீடு வழங்குவது என்று விஜய் பதிவிட்டிருந்த அந்த பதிவிலே கூட விஜய் குறிப்பிட்டு கூறும் பொழுது எந்த இடத்திலும் பொதுமக்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என்ற வார்த்தையை பதிவிடவில்லை. எனவே அப்பொழுதே விஜயை பொறுத்தவரை இந்த சம்பவம் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக அவர் சந்தேகித்துக் கொண்டிருக்கின்றார். யாரோ சிலர் பின்னணியில் இருந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றி விட்டதாக விஜய் தற்பொழுது சந்தேகத்தில் இருக்கின்றார் என்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவதை தவிர்த்திருந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியினர் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். சிபிஐ விசாரணை வேண்டும், இதன் பின்னணியிலே ஒரு சில நபர்கள் இருக்கின்றார்கள் என்று கரூரை சார்ந்த முக்கிய அரசியல் பிரமுகர்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர்களுடைய பெயர்களுடன் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் விஜயும் அதை தற்பொழுது பகிரங்கமாக தன்னுடைய வீடியோவின் மூலமாக வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஏற்கனவே 5 இடங்களிலே தான் பிரச்சாரம் செய்த பொழுது ஏற்படாத ஒரு சிக்கல் கரூரிலே ஏற்படுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன, ஏன் அவ்வாறு அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது, அதன் பின்னணியில் இருந்தது என்ன என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அது விரைவில் அந்த உண்மை அனைவருக்கும் வெளியில் தெரிய வரும் என்ற ஒரு கருத்தையும் விஜய் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக இந்த கூட்ட நெரிசலுக்கு பின்னணியிலே சில காரணங்கள் இருக்கின்றன, சிலர் இருக்கின்றார்கள், அவர்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் விரைவில் வெளியே வரும் என்ற ஒரு தகவலை தான் தெரிவித்துக் கொள்வதாக விஜய் தமிழக மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கரூரிலே உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பல்வேறு அரசியல் தலைவர்களும் அடுத்தடுத்து நேரில் சென்று சந்தித்து தங்களுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விஜய் 41 பேர் உயிரிழந்த பிறகும் அந்த பகுதிக்கு திரும்ப செல்லவில்லை. உடனடியாக புறப்பட்டு பாதுகாப்பாக தன்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டார். அது மட்டுமல்லாமல் இறந்தவர்களுடைய ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.